ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா மேக்னடைசிங் லெசனில் வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல் அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன சார் ரைட் ஹேண்ட் தம் ரூல்னா அப்படின்னா, ரைட் ஹேண்ட் தம் ரூல் பாருங்கள், எஸ் ஓகே அப்படின்னு காமிக்கிறோம். எப்படின்னா நம்ம என்ன இமேஜின் பண்ணோன்னா, ஒரு கரண்ட் பாஸ் ஆகிற ஒயரை நம்ம பிடிக்கிறோம். ஒரு கரண்ட் அதாவது கேரி பண்ணிட்டுருக்க ஒரு ஒயரை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா, அதோட மேக்னெட்டிக் அதாவது டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுவும் இல்லாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? சரி, ஒரு ஒயர் கரண்ட் பாஸ் ஆகிற ஒயரை நமக்கு எப்படி க்ரிப்பாக பிடிக்கிறோம், எப்படி பிக்சரில் காட்டிருக்கிற மாதிரி. அப்போது இதோட மேக்னெட்டிக் டைரெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பயுமே வந்து என்ன எப்படி இருக்கும்னா, அக்கார்டிங் டு த ஃபிங்கர்ஸ், அதாவது 4 ஃபிங்கர், இந்த 4 ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டைரெக்ஷனில் தான் என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ கரண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா, டைரெக்ஷன் ஆஃப் த தம். பாருங்கள், எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் த டைரெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பட் த டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட் இந்த கண்டக்டர். அதாவது 2 விஷயம் இங்கிட்ட ஃபைன் பண்ணலாம். ஒன்று, தம் வந்து டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஃப்ளோ வந்து காமிக்குது. ஃபிங்கர்ஸு டைரெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். சரிங்களா? ரொம்ப அவசியமாக ஒன்றுமே இல்லை. ஒயரை பிடிக்கிறீங்க, டைரெக்ஷன் ஆஃப் த கரண்ட் எப்படி இருக்குது, மேலே இருக்குது. டைரெக்ஷன் ஆஃப் த தம்மு. அதே மாதிரி டைரெக்ஷன் ஆஃப் ஃபிங்கர்னு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சரியா? தேங்க்யூ.